என் மருமகள் என்ன நல்லா கவனிக்கிறாளான்னு ஒரு டெஸ்ட் பண்ணலாம். சரி அம்மா. மருமகளே, எனக்கு தலைவலிக்குது. அம்மா கொஞ்சம் ஓய்வெடுங்க, நான் சமையல் பாத்துக்கிறேன். அம்மா எனக்கும் தலைவலிக்குது. அக்கா நீங்களும் ஓய்வெடுங்க, நான் பாத்துக்கிறேன். அண்ணி ரொம்ப நல்லவங்க. அதனாலதான் அவளை மருமகளா கொண்டு வந்தேன். அம்மா நாளைக்கு வேலைக்கு லீவ் கிடைக்குமா? வாங்க மாப்ள, உள்ளே வாங்க. நன்றிங்க மாமியார் அவர்களே. பணம் வேற வேற, பசி மட்டும் ஒண்ணுதான் மாமியாரே. எனக்கும் கொஞ்சம் பிரியாணி இருக்கா? அது உனக்கு சாதம் இருக்கு மாப்ள. அது என்ன? நான் வரும்போதே எனக்கான சாப்பாட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். பணம் குறைவா இருக்கலாம், ஆனா பசியை மட்டும் குறைக்க முடியாது. பணம் பார்த்து மரியாதை கொடுக்காதீங்க, மனிதரை பார்த்து கொடுங்க. இன்னும் ஃபியூ டேஸ்ல நீங்க துபாய் கிளம்பணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏய், ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? எதுக்கு நான் உன்னோட ஃபோன் எடுக்கணும்? நான் உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். நீ தப்பு பண்ணல ரகு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன வேண்டான்னு சொன்னியே, அன்னைக்கே நான் உன்னை விட்டுட்டு போயிருக்கணும். நீதான் வேணும்னு பைத்திய மாதிரி உன் பின்னாடியே வந்தல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் பைக்ல போகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கிறவங்க கூட போயிருக்கலாமே. ஆனா நான் ஏன் உன் கூட வந்தேன்னு தெரியுமா? பொதுவா பொண்ணுங்கள டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு அப்பா இல்ல. அதனால அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பிடிச்ச பைக்ல ஏன் ரகு கூட டிராவல் பண்ணப்போதான் ஆஸ் a princess ஃபீல் பண்ணேன். இந்த ஃபீல லவ் பண்ற உன்கிட்ட தானே ரகு நான் எதிர்பார்க்க முடியும்? நான் உனக்கு செலவு வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறத விட கிஃப்ட் வாங்குறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பண்ண ஒருத்தன் இருக்கான்ற நம்பிக்கை தான். அதை உடைச்சிட்டல, உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏத்தவளா மாற ட்ரை பண்ணும்போது என்ன கொன்னுட்டியடா. என் மேல இருந்த கோவத்துல என்ன திட்டிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். ஆனா அசிங்கப்படுத்திட்டியடா. ஏண்டி இப்பெல்லாம் பேசுற? நீ என் மேல கோவத்துல இருக்கேன்னு தான் நினைச்சேன், ஆனா வெறுப்புல இருக்கேன்னு நினைக்கலடா. ஒரு பொண்ணு க்ளோஸா பேசினா ஐட்டம்னு சொல்றீங்க, கண்டுக்காம போனா ஆட்டிடியூட்னு சொல்றீங்க. போதுண்டா சாமி, இனி உன் லைஃப்ல நான் வரவே மாட்டேன். நீயும் வந்துடாத ப்ளீஸ். ஏய், லவ்ல பசங்க பண்றதெல்லாம் பொண்ணுங்களால பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், மென்னும் உமனும் ஈக்குவல்னு. ஆணும் பெண்ணும் சமம்னு ஒரு ஆண் சொல்றதே அனாதிக்கம் தான். சார், இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். உள்ளதான் இருக்கார், போங்க. சார். டேய், நீயா? சார் நீங்களா? இப்ப என்னடா பிரச்சனை? ஐயோ சார், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே பிரச்சனை சார். எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் செட்டே ஆகல சார்.
குழந்தைக்கு நான் ஒரு பேர் சொன்னா அவ ஒரு பேர் வைக்கிறா. நான் ஒரு ஸ்கூல் சொன்னா அவ ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறா. குழந்தைய நான் அத்லீட் ஆக்கணும்னா அவ டான்சர் ஆக்கணுங்கிறா. என்னால முடியல சார். நீங்களே சொல்லுங்க சார், குழந்தையோட ஃபியூச்சருக்கு யார் சார் பொறுப்பு? அம்மாவா இல்ல அப்பாவா? டேய் இரு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ யார கல்யாணம் பண்ண? நான் வேற யாரு சார் கல்யாணம் பண்ண போறேன்? அவந்திகாவை தான். டேய் உங்க அப்பாக்கும் அவ அம்மாக்கும் செட் ஆகாது. அதெல்லாம் சமாதானம் ஆகி அவங்க சம்மதத்தோட தான் சார் கல்யாணம் நடந்தது. ஓ அதான் அவ அரை மணி நேரமா பேசி அன்னைக்கு உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளே, அவளை எப்படி சமாதானப்படுத்தின? எப்படி கரெக்ட் பண்ண? சார், சண்டை போட்டு பிரிஞ்ச 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொல்றதுக்கு நிறைய கதை இருக்கு. ஆனா அந்த கதையை சொல்ல நான் வரல சார். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறது தான் கதை. என் கதையை கொஞ்சம் என் ஆர்டர்ல கேளுங்க சார். டேய் நீ கடைசி வரைக்கும் ஒரு கதையை ஆர்டராவே சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேனே. நான் வாயிலேயே வடை சுடுவேன் தெரியும்ல. இப்ப பாரு என் ஆட்டத்தை. இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு காலையில போங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுமே. நாம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாமா? இல்லம்மா, தங்கலான்னு சொல்றாங்க. சரி கிளம்பலாம். ஏன் இவ்ளோ நேரமா கோபமா இருந்த? நான் கோபமா இருந்தேனா? அப்போ அந்த உம்முன்னு முகம்? அது கோவம் இல்ல, வீட்டுக்கு போகணும்னு என் முகமே உன்னை கேட்டது. கடவுள் அருளால எனக்கு ஒரு நல்ல நாத்தனாரு கிடைச்சிருக்காங்க. எனக்கு எதிரி இல்லைன்ற கவலையே சுத்தமா எனக்கு இல்ல. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லவ் யூ ஆல். இந்த ஆபரேஷன் எனக்கு என்ன ஆகுமோ தெரியாது. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ அந்த ராமலிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் தான் ஆகாத, அப்புறம் ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவன் எப்படியாவது நாசமா போகணும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா அவன் நாசமா போயிடுவான். எனக்கும் இதை விட்ட வேற வழி தெரியல. ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லவ் யூ ஆல்.